everyone, welcome back to my Starline Tarot. நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா ஜோடியாக் சைனை வந்து பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். உங்கள் பர்சனோட ஜோடியாக் சைனை வச்சு பார்க்க போகிறோம். உங்கள் பர்சனோட ஜோடியாக் சைனை உங்களுக்கு தெரியலன்னா உங்களோட ஜோடியாக் சைனை வச்சு நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. லெட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் எலிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ், கடகம், விருச்சிகம், மீனம். பார்ப்போமா? ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி. கொஞ்சம் ஹெக்டிக்கான சுச்சுவேஷன், ஸோ அதனால தான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஓகே, லெட்ஸ் see பார்க்கலாம். ஓகே, வாவ், ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஹை பிரிஸ்டஸ். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்னென்னா ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் வந்து பார்க்க முடியுது அவங்க சைட்லேருந்து. ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் வந்து பார்க்க முடியுது அவங்க சைட்லேருந்து. ஒரு சிலருக்கு வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாகவுமே இருக்கலாம், வாட்டரில் ஆர் சோல்மேட் கனெக்ஷனாகவுமே இருக்கலாம். உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டிஸ் ஏதாச்சும் ஹைட் பண்ணியிருக்கலாம், உங்களோட ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருந்துருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது சில விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு சீக்ரெட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஸ்பெஷல் பர்சனாகவுமே உங்களை அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படி கன்சிடர் வந்து பண்ணியிருக்கலாம். அவங்க மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சம்டைம்ஸ் உங்களை விட்டு. இருந்தாலுமே அவங்களால வந்து கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் பண்ண முடியல. ஏன்னா உங்கள் மேலே இருக்க அந்த ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே உங்கள் பர்சனுக்கு வந்து இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி யோசிக்கிறப்போலாம் ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் கூட இருந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. யார்கிட்டையுமே இந்த ஒரு பாண்டிங் வரல, யார்கிட்டையுமே இந்த ஒரு ஃபீலிங் வரல, உன் மேலே மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து பார்க்க முடியுது. உங்களை மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் பர்சனை. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து அவங்க சைடில் வந்து இருந்திருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வந்து வரலாம், என்னால் அது வந்து பார்க்க முடியுது. உங்கள் பர்சன் வந்து அந்த ஒரு சேஞ்ச் வந்து அவங்களுக்குள்ளே வர மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்கும்னா ரீகன்சிலேஷனாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் உங்கள் பர்சன் வந்து கிறிஸ்டியனாக இருக்கலாம், என்னால் கிறிஸ்டியன் வந்து பார்க்க முடியுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பேஸ்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் இங்கே வாட்டர் எலமெண்ட் ரீடிங்குமே வந்திருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் ப்ரே பண்ணியிருப்பீங்களா காட் கிட்ட, ஏஞ்சல்ஸ் கிட்ட, அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கலாம். மேனிஃபெஸ்ட் எதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலாம், அதுவுமே பார்க்க முடியுது. சில விஷயங்கள் வந்து உங்கள் பர்சன் என்ன தான் உங்களை விட்டு தூரமாக இருந்தாலுமே அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து உங்களை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணிகிட்ருக்கு, அது வந்து பார்க்க முடியுது. உங்களை வந்து இப்போ ப்ரியாரிட்டைஸ் பண்ணல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எப்படி இருந்தாலுமே அவங்க வந்து உங்களை பற்றி நினச்சிட்டு தான் இருக்காங்க, மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னால் அதுவுமே வந்து பார்க்க முடியுது. ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்திருப்பாங்க. ஆன் அண்ட் ஆஃப் கூட இருந்திருக்காது, ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்திருப்பாங்க, பிளாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து உங்ககிட்ட பேசாமல் வந்து அவங்க இருந்திருக்கலாம். ஒரு ரீகன்சிலேஷன் அண்ட் பாசிட்டிவ் அவுட்கம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு வந்து தெரியுது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன ஜோடியாக் ரீடிங் பார்க்க போகிறோம்னா ஏர் சைன் தான் பார்க்க போகிறோம். ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ், மிதுனம், துலாம், கும்பம் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். கார்ட்ஸே வரமாட்டேன் எனக்கு. ஓகே, ரொம்ப நாள் நோ கான்டாக்ட்லேயே இருக்கீங்களோ நீங்கள்? ஓகே, ஒன் கார்டு.
Let's see. Okay, 9 of Cups, Knight of Pentacles. Wow, beautiful. 6 of Cups. பாப்போமா? நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் 2 பேரும் ரொம்ப நாள் நோ கான்டாக்டில் இருந்திருப்பீங்க. அதே மாதிரி தான் ரீடிங்கில் வந்திருக்கு. உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னென்னா, ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் அவங்களுக்கு உங்கள் மேலே கிடச்சிருக்கும். அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப க்ளோஸாக உங்ககிட்ட பழகியிருப்பாங்க. எல்லா விஷயமும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்ககிட்ட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நீங்களுமே அந்த மாதிரி ஃபீல்ஸ் பண்ணியிருக்கலாம். எந்த விஷயமும் இருந்தாலுமே ரொம்ப ஓப்பனாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. மற்றவங்கக்கிட்ட அவ்வளோ ஓப்பனாக பேசியிருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். அந்த ஒரு விஷயத்த அவங்க மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஒரு நோ கான்டாக்டில். ஒரு இன்னர் சைல்டு இருக்கும்ல, உங்களோட இன்னர் சைல்டு ரொம்ப சைல்டிஷாக நீங்கள் மற்ற யார்கிட்டையும் பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் பர்சன்கிட்ட தான் ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணியிருப்பீங்க. அவங்களும் சில சைல்டிஷான விஷயங்கள் உங்ககிட்ட பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு கனெக்ஷன் ரொம்ப அழகாகவே இருந்திருக்கு. இருந்தாலுமே சில காரணத்தினால எண்ட் ஆகியிருக்கு. ஓகே, லெட்ஸ் சீ நம்ம பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து கூட இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்திருப்பீங்க பார்க்க முடியுது. உங்கள் பர்சன் கொஞ்சம் ஸ்டபானாக தான் இருக்காங்க. பாஸ்ட் விஷயங்கள்லாம் நினச்சி அந்த ஒரு பாஸ்ட்லேயே இருக்க மாதிரி தான் என்னால் பார்க்க முடியுது. அண்ட் அந்த ஸ்டபான் எனர்ஜி இன்னுமே அவங்கள விட்டு போகல. உங்கள் மேலே அந்த டீப்பான கேரிங் என்னால் பார்க்க முடியுது. அந்த லவ் இன்னும் சேஞ்ச் ஆகலை. ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனை தான் என்னால் பார்க்க முடியுது. பட் இந்த ஒரு கனெக்ஷன் ரீகன்சிலேஷன் ஆகிறதுக்கு ஒரு லாங் பீரியட் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்கள் பர்சனுக்கு சில விஷயங்கள், ஜாப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அவங்க அதில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணலை. ஒரு பார்ட்னர் மட்டும் ரீகன்சிலேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்னொரு பார்ட்னர் இல்லை வேறு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நியர்பை ஃப்யூச்சரில் இது ரீகன்சிலேஷன் ஆகலாம். நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸுமே பார்க்குறப்போ ரொம்ப ஸ்லோவாகவே இருக்குது எல்லா விஷயங்களுமே. உங்கள் பர்சன் சைட்லேருந்து சில விஷயங்கள் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்க ஆர் எனிதிங், அது ரொம்ப ஸ்லோவாகவே இருக்கலாம். அது பார்க்க முடியுது. உங்களுக்கு அது டிலே ஆகி கிடச்சாலுமே அதில் ஒரு ஃபேவர் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். பட் அது டிலே ஆகும். உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க உங்கள் பார்ட்னர். என்னால் அது பார்க்க முடியுது. அந்த மிஸ்ஸிங்ஸ் இருக்குது, அந்த லவ்விங் இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி கம்ப்ளீட்டாக ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பட் வெளியே காட்டிக்க மாட்டுறாங்க, ஸ்டபானாக இருக்காங்க. ஸோ அது பார்க்க முடியுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம இப்போது என்ன ஜோடியாக் சைன் பார்க்க போகிறோம்னா எர்த் எலமெண்ட் தான் பார்க்க போகிறோம். டாரஸ், விக்ரோ, கேப்ரிகான், ரிஷபம், கன்னி, மகரம். பார்க்கலாமா? லெட்ஸ் சீ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் பார்க்கலாம். கைஸ், யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டைம் ஸ்டாப் பண்ணுங்கள். Fool. Okay. Let's see, பார்க்கலாம். The Fool and the Strength. Okay. The Reference. பார்ப்போமா? உங்களை மீட் பண்ணோன்னு உங்கள் பர்சனுக்கு அந்த ஒரு எண்ணம் பார்க்க முடியுது. அந்த க்யூரியஸ் பார்க்க முடியுது. உங்களை மீட் பண்ண முடியாது அந்த மாதிரி. உங்கள் 2 பேருக்குமே அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி தான். நீங்கள் எதுக்கு மற்றவங்க சொல்கிறத கேட்குறீங்க? உன்னோட ஹார்ட்டை நீ ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேற? மற்றவங்க ஹெல்ப் கேட்குறீங்க, மற்றவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஷேர் பண்ணுறீங்க. உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ண மாட்டேற, உன்னோட ஹார்ட்டை நீ ஃபாலோ பண்ண மாட்டேற அப்படின்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க உங்ககிட்ட. நிறைய தடவை உங்ககிட்ட அவங்க சொல்லியிருக்கலாம், நீ மற்றவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப் பற்றி ஷேர் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்டே இருக்கட்டும் அந்த மாதிரி. அண்ட் அவங்க இப்போது பெருசாக நினைக்கிறது என்ன, நீ ஏன் உன்னோட ஹார்ட்டை ஃபாலோ பண்ண மாட்டேற, உன் மனசு என்ன சொல்லுதோ நீ அதை பண்ண மாட்டேற. அது இங்கே ரொம்ப ஒரு பெருசாக தெரியுது. அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸில் இதுதான் இருக்குது. நீ ஏன் உனக்காக எதுவும் பண்ணிக்க மாட்டேற அந்த ஒரு விஷயம். எப்போவுமே மற்றவங்க பற்றி மட்டுமே நினைக்கிற. அது என்னால் இங்கே பார்க்க முடியுது.
இப்போ வந்து உங்கள் பர்சன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப டிப்ரெஷனாக இருந்திருப்பாங்க அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கப்போ. நிறைய வந்து ஃபைட்ஸ், கான்ஃப்ளிக்ட், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் நிறைய வந்து வந்திருக்கும். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து இருக்க மாதிரி தெரியுறாங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் காமாக ஃபீல் பண்ணுறேன் இந்த ஒரு பிரேக்கப்பில் தான். அது வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது. இருந்தாலுமே வந்து அந்த ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுற மாதிரியுமே தெரியுது உங்கள் பர்சன். இப்போது உங்கள் மேலே சில கோவம் வந்து அவங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கலாம், கம்மி ஆகிருக்கலாம். ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும் தான் நினைக்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷனில் வந்து எடுத்து பண்ணணும்னு அவங்க நினைக்க மாட்டுறாங்க உங்கள் பர்சன். அவங்களுக்கு வந்து சில கரேஜஸ் வந்து வர மாட்டுது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இல்லை உங்கள் பார்ட்னருக்கு. வேறு ஒரு விஷயத்தை பற்றி அவங்க டிப்ரெஷனை பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த டிப்ரெஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு இன்னுமே தெரியல. அண்ட் ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்னால கூட அவங்க மைண்ட் செட் வந்து மாறி இருக்கலாம். பெஸ்டீஸ் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்க மைண்ட் வந்து கன்ஃபியூஸ்ட் வந்து பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எதுவாக இருக்கும்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரேஜ் தான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ஆக்ஷனாக இருக்கும். உங்கள் பர்சனுக்கு எப்போ வந்து அந்த கரேஜ், எப்போ வந்து அந்த மன தைரியம் வருதோ அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போகிற மாதிரி என்னால் வந்து பார்க்க முடியுது. வேறு கேஸ்ட், ரிலீஜியஸாக கூட இருக்கலாம். வேறு ஒரு தேர்ட் பார்ட்டிஸ்னால கூட சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்க மாதிரி தெரியுது. யாரோ ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப பயப்படலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். அவங்களால நம்ம ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுமோ, ரொம்ப மோசமாயிடுமோ, அது வந்து பார்க்க முடியுது. உங்கள் பார்ட்னருக்குமே அந்த ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது. லைக் அவங்க இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீடமாக இருக்க மாதிரி, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் அவங்க போக்குலேயே அவங்கள விடுறது தான் நல்லது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மன தைரியம் வந்து வேணும். இந்த ஃபூல் வந்து ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி, ஒரு இம்மெச்சூர்ட் பாய். ஸோ உங்கள் பர்சன் வந்து எவ்வளோ வந்து அவங்க ஏஜ் வந்து அதிகமாக இருந்தாலுமே அவங்களோட கேரக்டர், அவங்க பிஹேவியர்லாம் இம்மெச்சூர்டாக தான் இருக்கும். அவங்களுக்கு எப்போது மன தைரியம் வருதோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்போது ஓரளவுக்கு தான் சொல்ல முடியுது, ஓரளவுக்கு வந்து நல்லா போகலாம். நீங்கள் எதாவது ப்ரேயர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க, மேனிஃபெஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா பாதியிலேயே அதை கண்டினியூ வந்து பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவராக நடக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. உங்கள் மேலே அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கம்மியான மாதிரி தான் இருக்குது உங்கள் பார்ட்னருக்கு. அதுவுமே பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஒரு ரெஸ்பெக்ட் வந்து ஒரு பர்சன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு பார்ட்னர் ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுவும் பார்க்க முடியுது. இருந்தாலுமே ஒரு பர்சன் மட்டுமே இந்த லவ்வுக்காக ரொம்ப ஏங்குற மாதிரி என்னால் பார்க்க முடியுது இந்த ஒரு கனெக்ஷன். ஓகே, லெட்ஸ் see, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம இப்போது ஃபயர் சைன் தான் பார்க்க போகிறோம். ஆரிஸ், லியோ, சாக்ரடைரஸ், மேஷம், சிம்பம் அண்ட் தனுஷ். பார்ப்போமா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ. ஓகே, கார்ட் திரும்பிடுச்சு. ரொம்ப ஒரு சோகமான ஒரு ஸ்டோரி மாதிரி தெரியுது. லெட்ஸ் see, பார்க்கலாம் எப்படி இருக்குது, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹேங்க்டு மேன் இப்படி தான் வந்துச்சு. பட் நான் எனக்கு ரிவர்ஸ்ட் பார்க்கல. லெட்ஸ் see. பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தான் பார்க்க முடியுது. அவங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது உங்கள் பர்சன். மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ்னால் சம்டைம்ஸ் ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, அதுவுமே பார்க்க முடியுது. ஃபினான்ஷியலி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி தான் தெரியுது. உங்கள் மேலே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ஹைட் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போயிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப், ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அது பார்க்க முடியுது. கார்மிக் மாதிரியுமே எனக்கு தெரியுது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் மேலே அதிகமாக இருக்குது உங்கள் பார்ட்னருக்கு. உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருப்பாங்க உங்கள் பர்சன் நிறைய வேர்ட்ஸ்னால, என்னால் அதெல்லாமே பார்க்க முடியுது. இருந்தாலுமே உங்கள் பர்சன் வந்து ஃபினான்ஷியல் பற்றியே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இந்த லவ்வை பற்றி ஃபோக்கஸ் பண்ண மாட்டுறாங்க. உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸும் இருக்குது, ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸுமே உங்கள் பார்ட்னருக்கு வந்து இருக்குது. ரீகன்சிலேஷன் பண்ணணுன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை, அது மாதிரியும் பார்க்க முடியுது என்னால். நிறைய விஷயங்கள் அவங்க சாக்ரிஃபைஸ் நான் பண்ணியிருக்கேன் உனக்காக, அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கலாம்.
பட் அவங்க வந்து அதெல்லாம் அவ்வளோவா பெருசாக சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவங்க பேசுகிறது வந்து நான் உனக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், உனக்காக நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி வந்து பேசியிருப்பாங்க. உங்களுடைய எனர்ஜியுமே அப்படி தான் இருக்குது. கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்குறப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த 2 சைடுமே பார்க்க முடியுது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவிட்டிஸ் வந்து பார்க்க முடியுது. உங்கள் மேலேயும் வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான் அவங்களுக்கு இருக்குது. உங்களை நெகட்டிவாகவுமே பார்க்குறாங்க அண்ட் பாசிட்டிவாகவுமே பார்க்குறாங்க. அவங்க வந்து பேசினாலுமே உங்ககிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து பேசினாலுமே பேசுகிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் அந்த மாதிரி ஒரு நடந்துச்சுன்னா ஒரு விஷயம் அது வந்து ஒரு சண்டையாக மாறுறதுக்கு வந்து சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஒரு ரொம்ப நாள் லோ கான்டாக்டும் பார்க்க முடியுது. ஒரு சிலர் ஆன் அண்ட் ஆஃப்லேயே வந்து இருப்பீங்க. அண்ட் அந்த ஆன் அண்ட் ஆஃப்மே வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுனாக தான் போயிருக்கும். சம்டைம்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சமாக பாசிட்டிவாக பேசியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் நெகட்டிவாகவுமே வந்து பேசுகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஃபினான்ஷியலி கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி தான் தெரியுது உங்கள் பார்ட்னர். அது பார்க்க முடியுது. நீங்கள் ஃபினான்ஷியலி சில ஹெல்ப் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணலாம். மேபி ஹெல்ப் ஏதாச்சும் உங்ககிட்ட கேட்கலாம். அதுவுமே பார்க்க முடியுது. அண்ட் அந்த மிஸ்ஸிங்ஸ் வந்து என்னால் பார்க்க முடியல. அந்த ஃபீல் வந்து என்னால் பார்க்க முடியல. அண்ட் 2 சைட் தான் பார்க்க முடியுது. ஆல்ரெடி சொல்லியிருந்தால பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவிட்டிஸ். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகலாம். பட் அதுக்கான பீரியட் வந்து இந்த பீரியட் இல்லை, நியர்பை ஃப்யூச்சரில் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஓகே காய்ஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.